Exercise 2.1 problem number 7. If f dash of x is equal to x plus b, f of 1 is equal to 5 and f of 2 is equal to 13, then find f of x. So இங்க கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்காங்கன்னா f dash of x. So f dash நமக்கு என்ன அர்த்தம் இந்த இடத்துல differentiation கொடுத்திருக்காங்க. So differentiation and integration நமக்கு வந்து தெரியும் இது வந்து reverse process of each other. So அப்ப f dash வந்து என்ன பண்றோம் இந்த இடத்துல integrate பண்றோம். So அப்ப f dash of x into dx is equal to அதே மாதிரி இதை integrate பண்றோம். x plus b integrate பண்றோம். So f dash of x into dx integrate பண்ணா நமக்கு இந்த இடத்துல f of x கிடைச்சிரும். அதே மாதிரி இங்க தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்றோம். x தனியா integration of x into dx plus integration of b into dx. So இங்க power 1 இருக்கு. So அப்ப நம்ம integrate பண்ணும்போது x power 1 plus 1 by 1 plus 1 plus இங்க b நம்ம வெளியே எடுத்துடலாம். So b into integration of dx னு இருக்கும் இந்த இடத்துல is equal to x power 2 by 2 plus bx plus c. So integration of dx வந்து நமக்கு x கிடைக்கும். So இதுதான் வந்து நமக்கு f of x ஓட வேல்யூ. So இப்போ given என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க இந்த இடத்துல f of 1 is equal to 5 கொடுத்திருக்காங்க. So இப்போ f of 1 is equal to 5. So இப்போ இந்த இடத்துல x க்கு பதிலா நமக்கு என்ன இருக்கு இந்த இடத்துல 1 இருக்கு. So x is equal to 1 இதில் அப்ளை பண்றோம் நம்ம. So f of 1 is equal to 1 square by 2 plus b into 1 plus c. So f of 1 ஓட வேல்யூ நமக்கு இங்க என்னன்னு கொடுத்திருக்காங்க 5. So 5 is equal to 1 by 2. 1 square value 1. அடுத்து b into 1 னா இந்த இடத்துல b plus c. So numbers எல்லாம் ஒரே பக்கமா கொண்டு வந்துடலாம். So அப்ப 5 இந்த 1 by 2 வச்சுட்டு வந்தா minus 1 by 2 is equal to b plus c. So இது cross multiply பண்றோம். So 2 LCM 10 minus 1. So therefore b plus c is equal to 9 by 2. So இது வந்து நம்ம equation number 1 ன்னு எடுத்துக்கலாம். So அதுக்கு அடுத்து given என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. f of 2 is equal to 13 கொடுத்திருக்காங்க. அதை அப்ளை பண்றோம் நம்ம. f of 2 is equal to 13ன்றது கொடுத்திருக்காங்க. So அப்ப இந்த இடத்துல x க்கு பதிலாக நமக்கு இங்க என்ன இருக்கு 2. So therefore x is equal to 2. f of 2 is equal to இந்த இடத்துல x க்கு பதிலா 2 square by 2 plus b into x க்கு பதிலா இங்க 2 plus c. So அப்ப f of 2 ஓட வேல்யூ நமக்கு இங்க 13. So 13 is equal to 2 square value 4 by 2 plus b into 2 நமக்கு இந்த இடத்துல 2b plus c. So 13 is equal to இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா 2 plus 2b plus c. So நம்பர் ஒரே பக்கமா கொண்டு வந்துடலாம். 13 minus 2 is equal to 2b plus c. So therefore 2b plus c is equal to 13 ல இருந்து 2 subtract பண்ணோம்னா 11. So இது வந்து நமக்கு equation number 2. So 1 and 2 நம்ம என்ன பண்ண போறோம் இந்த இடத்துல solve பண்ண போறோம். So அப்போ solve 2 and 1. So second equation நமக்கு இங்க 2b plus c is equal to 11. First equation b plus c is equal to 9 by 2. So அப்ப ரெண்டையும் sign மாத்திரம் நம்ம இங்க இடத்துல. So c minus c cancel ஆயிரும். So அப்ப 2b ல இருந்து 1b subtract பண்ணோம் அப்படின்னா b is equal to 11 ல இருந்து 9 by 2 subtract பண்றோம். So is equal to 2 LCM எடுத்து இதை cross multiply பண்ணோம்னா 22. So 11 2s are 22 minus 9. இது subtract பண்ணா இந்த இடத்துல 13 by 2. So therefore b ஓட வேல்யூ நமக்கு இந்த இடத்துல 13 by 2. So இதை வந்து நம்ம இந்த first equationல apply பண்ண போறோம். So இப்ப substitute b is equal to 13 by 2 in 1. So first equation நமக்கு இங்க என்ன இருக்கு இந்த இடத்துல b plus c is equal to 9 by 2. So b க்கு பதிலா இந்த இடத்துல 13 by 2 plus c is equal to 9 by 2. So c மட்டும் இந்த இடத்துல வச்சுக்கலாம். Therefore c is equal to 9 by 2. இந்த 13 by 2 வந்து போச்சுன்னா நமக்கு என்ன ஆகும் நமக்கு இந்த இடத்துல minus 13 by 2. So ரெண்டுமே நமக்கு இங்க same denominator தான். So அப்ப 9 minus 13 ரெண்டையும் subtract பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல minus 4 by 2. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல minus 2. So அப்ப therefore நமக்கு இங்க c ஓட வேல்யூ c is equal to minus 2.
ஸோ b வேல்யூ 13/2, c வேல்யூ -2. ஸோ இதை வந்து நம்ம இந்த f of x கண்டுபிடிச்சிருக்கோம்ல, ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்பர் ஏன்னு இது வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், f of x ஓட வேல்யூ bக்கு பதிலாக 13/2வும் cக்கு பதிலாக -2 அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம f of x தான் கேட்டிருக்காங்க. அப்போ f of x is equal to நமக்கு என்னன்னு கிடைச்சிரும் இந்த இடத்துல x²/2 ப்ளஸ் bக்கு பதிலாக நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு இந்த இடத்துல 13/2 x, cக்கு பதிலாக நமக்கு இந்த இடத்துல வேல்யூ -2. ஸோ இதுதான் நமக்குரிய f of x வேல்யூ.